நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது கடவுளை எப்படி கண்டுபிடிக்கிறது, உண்மையான கடவுள் யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். என்னென்னா, அப்படி பார்த்தா ப்ரோ சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா. இப்போ இவங்க கான்செப்ட் படி என்னென்னா, இப்போ கடவுள் எப்படி இருக்காருன்னா, இவங்களுக்கு ஒரு பவர், ஒரு சுப்ரீம் பவர். அது உண்மைதான், அது ஓகே. அந்த பவர், கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா இடத்துலையுமே அந்த பவர் இருக்குது. அந்த பவர் தான் கடவுளாக இருக்கிறார். அதாவது இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே அணுக்களால் ஆனது. அந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா ஆப்ஜெக்டும் அணுக்களால் ஆனது. அதுக்குள்ள ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் தான் கடவுள். அந்த கான்செப்டில் தான் இவங்க எல்லா இதுலேயும் ஆப்ஜெக்ட்லேயுமே கடவுள் இருக்குது அந்த மாதிரி கொண்டு வந்தது. ஓகே. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, இப்போ நான் கையில் ஒரு மைக் வச்சுருக்கேன். இந்த மைக்கும் ஒரு ஆப்ஜெக்டால் ஆனது தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல சோப்பு, அந்த சோப்பு ஒரு ஆப்ஜெக்டால் ஆனது தானே. அந்த சோப்பை எடுத்து உங்கள் வீட்டு ரூமில் வச்சுட்டு அதை ப்ரேயர் பண்ணுங்க. அதுக்கிட்ட இருந்து ப்ரேயர் பண்ணி அது உங்களுக்கு என்ன தருதுன்னு என்கிட்ட சொல்லுங்க, சரியா? அப்படி தான் இருக்குது நீங்கள் கேட்க கேள்வி எல்லாம். இந்த கொஸ்டின் ஸ்டார்டிங்கில் எனக்கும் வந்துட்டுண்டு, சரியா? ஓகே, நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் கும்பிட்டு உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இப்படி கும்பிட்டுற எல்லாருமே ஒரு ஆளுக்கு கீழே கண்ட்ரோலில் தான் இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் கும்பிடும்போது எல்லாமே கிடைக்கும். இந்த உலகத்துக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். உங்கள் உலகத்தில் சந்தோஷம் எல்லாத்தையுமே கிடைக்கும். ஆனால் அதனால உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தி கிடைச்சது அது கண்டிப்பாக கிடைக்காது. அந்த மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் வேறு எதாலையுமே தர முடியாது. எந்த ஆப்ஜெக்டாலையும் தர முடியாது, வேறு எதாலையுமே தர முடியாது. நீங்கள் உண்மையான கடவுளை அறியும் போது அந்த கடவுள் மட்டும்தான் தர முடியும். அதனால நீங்கள் இப்போ ஆப்ஜெக்ட் எல்லாம் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதில் வேணாம்னா நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க. எல்லாருமே அன்பாயிருங்க, அன்பை காட்டுங்க, வெளிப்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு உண்மையான கடவுள் உங்களை தேடி வருவார்களா, அப்போ உங்களுக்கு தெரிய வரும். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு சிலவங்க வைராக்கியமாக இருப்பாங்க, சரியா?